ஒரு கப்பு அவலை 1 டீஸ்பூன் நெய் விட்டு வறுத்துட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 3 கப்பு அளவு பால் விடுறோம். எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அந்த கப்பில் பால் எடுத்துக்கிட்டோம். அதோட கொஞ்சமாக குங்குமப்பூவை நல்லா நுணுக்கி இப்படி ஆகிற மாதிரி நுணுக்கி விட்டுறோம். கலர் மாதிரி வரும். அந்த நேரத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கிற அவலை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிக்கிறோம். தேவைப்பட்டா ரவை அந்த அவளுடைய தன்மையை பொறுத்து கூட கொஞ்சம் தண்ணி விட வேண்டியிருக்கும். இப்போ 1/2 3/4 கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே கொஞ்சம் இளக்கம் கொடுக்கும். அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா வெந்து வரணும். முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவில் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பிரசாதமாகவும் இதை நம்ம பயன்படுத்திக்கிறலாம். ரொம்ப சுவையான அவல் கேசரி ரெடி.